ஹர்முஸில் வெற்றி பெற்ற ஈரான், போடப்பட்ட ஒப்பந்தம், மறுபடியும் தோற்று போன இஸ்ரேல், சொந்த மகனே நெத்தன்யாகுவை தூக்கி எறிந்தார். சிரியாவில் இஸ்ரேலுடன் சண்டையிட தயாரான துருக்கி, தாக்குதலுக்கு தயாராகும் ஹிஸ்புல்லா, லெபனான் பகுதியில் தொடர்ந்து பதட்டம். காசா மக்களுக்காக மன்னிப்பு கேட்ட பிரிட்டன் பிரதமர். பாகிஸ்தானில் பயங்கர குண்டுவெடிப்பு. குஸ்தார் நகரில் 40 பேர் உயிரிழப்பு. 44 நாட்கள் சடலங்களுடன் வாழ்ந்த காசா மக்களுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளும், அந்த செய்திகளை ஒட்டி வரக்கூடிய வீடியோக்கள், அந்த வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்னைக்கு ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில்கள் ரொம்பவே கவனிக்கத்தக்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க. இப்போ ஜெஸ்னோ சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு சொன்னால் முகமது பாக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர், SNC அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஈரானுடைய உச்சபட்ச தலைவர்களில் ஒருவராக இருக்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு ஈரான் எல்லா விதமான தாக்குதலுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் பெருமளவுக்கு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதாவது ரஷ்யாவோட தொடர்புடைய ரயில் பாதைகள்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்படி இருந்து கூட இன்னைக்கு அமெரிக்காவோடு நாங்கள் சண்டையிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முகமது பாக்கர் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த லூஸ் ட்ரம்ப் இருக்கிறான்ல, அவன் போட்டிருக்க இந்த பதிவை பாருங்களேன். என்னன்னா, போர் நிறுத்தம் முறிஞ்சு போச்சு, ஆனால் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, போர் நிறுத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப் பேச, இந்த ட்ரம்ப்பினுடைய பேச்சுக்கு எதிர்வினையை இன்னைக்கு ஈரான் ஆட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னைக்கு தொடர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தியில் ஈரான் வெற்றி பெற்றுட்டாங்க. தொடர்ந்து அவங்களுடைய இந்த போரில் டிப்ளமேட்டிக்காக அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்கிறது நம்ம சொல்லக்கூடிய தகவல் இல்லைங்க. அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய கூப்பர் போன்றவர்கள்லாம், மால்கம் நான்சி, அது மட்டும் இல்லாமல் லாரி ஜான்சன், இவங்கெல்லாம் அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய, அதே சமயம் முன்னாள் CIA உடைய அதிகாரி மால்கம் நான்சிங்கிறவங்க நேவியில் இருந்தவங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்திலே ஈரான் ஜெயிச்சிட்டாங்க, இப்போ நடந்த இந்த தாக்குதல் 2 நாளாக மாற்றி தாக்குதல் நடத்திக்கிட்டாங்கல்ல, இதில் கூட ஈரான் தாங்க ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஏன்னா வெறும் வெற்று வார்த்தையாக சொல்லிட்டு போகிறது இல்லைல்ல, அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக போகிற எல்லா கப்பல்களும் எங்களுடைய கட்டளை கீழே நாங்கள் கொடுக்கக்கூடிய ரூட்டில் தான் போகணும், இதை தான் ஈரான் சொன்னாங்க. இதை சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஓமனுடைய கடற்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய லீமா நகர், அந்த லீமாவுடைய பகுதிகளில் போகக்கூடாது, அப்படி போனால் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் சொன்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவர் லெவலி கப்பலை அட்டாக் பண்ணாங்க, அல் ரொகைத் அப்படிங்கிற கப்பலை அட்டாக் பண்ணாங்க, வெடியன் டேங்கர்னு சொல்லி சவுதியினுடைய கப்பலையும் அட்டாக் பண்ணாங்க. அப்போ என்னென்னா, ஓமன் கடற்கரையை ஒட்டி நீ போகக்கூடாது, காசு கொடுக்காம திருட்டுத்தனமாக போகக்கூடாது அப்படிங்கிறது ஈரான் சொல்லக்கூடிய தகவல். இதுக்கு யார் உத்வேகமாக இருந்தாங்கன்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கப்ப அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மார்க் ரூபியோவை ட்ரம்ப் அனுப்பிச்சு விட்டார். பஹ்ரைனுக்கு போ, குவைத்துக்கு போ, கத்தாருக்கு போய் பேசு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை, கப்பல் அனுப்புங்க, நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். அனுப்புனதான் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருந்தோம். ட்ரம்ப் அனுப்பின ஒரு கப்பு தரையை தட்டி அதுக்கு 2 டைம் ஃபைன் போட்டாங்க ஈரான் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். இப்படி வாக்குறுதியை மட்டும் கொடுத்துட்டு போங்கடான்னு சொன்ன உடனே ஈரான் என்ன பண்ணாங்க, அடித்து என் வழியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஹர்முஸை மிகப்பெரிய, கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதமாகவே அவங்க பார்க்குறாங்க. ஹர்முஸை வச்சு தான் எல்லா நிகழ்வும் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஓமன் கடற்கரையை ஒட்டி ஒரே ஒரு கப்பல் தான் போச்சு. இவ்வளோ பெரிய அமெரிக்க நாடு, எல்லா பாதுகாப்பும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்துக்கூடிய தகவல் என்னென்னா, USS ஆப்ரஹாம் லிங்கன், USSR ஜெரால்டு ஃபோர்டுங்கிறது பெரிய கப்பல், அதே மாதிரி USS ஆப்ரஹாம் லிங்கன்கிறது பெரிய கப்பல். இந்த கப்பல் என்ன பண்ணாங்கன்னா, ஓமனுடைய கடற்கரைக்கு பக்கத்தில்
அமெரிக்காக்காரங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க. எதுக்குன்னா, போங்கடா போங்க நான் பாதுகாப்பு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக. அந்த பகுதியில் தொடர்ந்து இன்றைக்கி போன கப்பல் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்று தான். ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டு பகுதியில் தான் வரணும்னு சொல்லி மேக்சிமம் இன்னும் சொல்ல போனால் 99% கப்பல் ஈரான் சொல்லக்கூடிய வழித்தடத்தில் தான் இன்றைக்கி அவங்க பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா, இந்த ஹர்முஸில் அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. அடித்து நீங்கள் போக முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல மாலுமிகள் கிட்டத்தட்ட 6000 மாலுமிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நான் பாதுகாப்பு தரேன் போ அப்படின்னு சொன்னால் யாராவது போவாங்களா? அடிக்கிறது ஹர்முஸ் ஜலசந்தியில் இருக்க கட்டுப்பாடு இல்லாமல் ஈரானுக்கு சொந்தமானது. எதுக்குப்பா நம்மளுக்கு வம்பு? 2 மில்லியன் யூஎஸ்டினாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு நம்ம உயிரை காப்பாற்றிட்டு போயிடுவோம் அப்படின்னு யதார்த்தமாக எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. எல்லா நாடும் அப்படி தான் நினைக்கும். அப்படி நினச்சனால இப்போ நடந்த சமீபத்து தாக்குதலில் கூட ஹர்முஸ் ஜலசந்தியை தான் கையில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஈரான் இதில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை முதல் செய்தியாக சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. ரெண்டாவது செய்தி பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம். இவங்க என்னதான் ஒப்பந்தம் போடுறாங்க, என்ன ஒப்பந்தம் இருக்குன்னே தெரில. ஏன்னா ஒப்பந்தத்தினுடைய சரித்திரம் என்ன, ஒருத்தவங்க மிரட்டக்கூடாதுன்னு 2 பேருமே சொல்லிக்கிட்டாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. தொடர்ந்து மிரட்டல் நடக்குது. நம்ம சொன்னோம்ல, ட்ரம்ப் மிரட்ட, ட்ரம்புக்கு எதிராக வந்து IRGC மிரட்ட, இந்த தகவல் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒப்பந்தம் நடக்குது. கத்தார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு போயிருக்காங்க. ஈரானுடைய தலைவன் டெஹ்ரானுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலில் வந்து என்னன்னு சொன்னால் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறாங்க. பாகிஸ்தானும் கூட இருக்கிறாங்க, எகிப்தும் கூட இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. என்னதான் சொன்னாலும் கூடங்க இந்த ஒப்பந்தம் முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் அவங்க போட்டிருக்க ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஃபைனல் ஒப்பந்தம் இருக்குல்ல, அது 60 நாள் ஆகலாம், 60 நாளைக்கு மேலே ஆகலாம். என்னையும் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஒப்பந்தம் போட வேண்டியிருக்குப்பா அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்திலேயே இவ்வளோ பிரச்சனை. இன்னும் அணு ஆயுதத்தை பற்றி பேசலை. இன்னும் முக்கியமான விஷயமா இருக்குது, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பற்றி பேசணும். அது இதை விட ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஹர்முஸ்லேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒப்பந்தம்னு பேசப்படுவது உண்மையிலே ட்ரம்ப்புக்கு பெரிய தலைவலியாக இருக்குதான். ட்ரம்ப்பில் போய் முதுகில் அடிச்சுட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனவுடனே வாப்பா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குதான். இது நம்ம சொல்லலை, ஆக்சியாஸ் நியூஸ் செய்தி சொல்கிறாங்க. ட்ரம்ப்புக்கு இதுக்கு மிகப்பெரிய ஒரு தளபதியாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா லெபனானுடைய பகுதிகளில் பல பகுதிகளில் இன்றைக்கி நபாத்தியா அல் ஃபக்காவா அப்படிங்கிற பகுதியெல்லாம் இன்றைக்கி தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கிக்கிட்டு இருக்கான். ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே உள்ளே பூந்து அடிச்சிடணும். இது போருக்கு பிறந்த போராக இருப்பான் போலாங்க இவன். எப்போ பார்த்தாலும் போர் செய்யணும், எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது கொல்லணும் குழந்தைகள் அப்படின்னு என்ன உள்ள வந்தால் நெத்தனியாகும். என்ன பண்ண, இந்த சாக்கு கிடைச்ச உடனே நபாத்தியா ரொம்ப முக்கியமான பகுதி லெபனானில், குறிப்பாக ஈரானுடைய ஆதரவு குழுக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தொடர்ந்து இன்றைக்கி லெபனானுடைய பகுதிகளில் அடிக்கப்பட்டவுடனே அங்கே யார் போயிருக்காப்புலன்னு சொன்னால் ஜோசப் அவுன் போயிருக்காரு. அங்கே ஒருத்தர் இருக்காருங்க, இவரை மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கிறான், ஒரு மொட்டை தலையன். அவன் என்ன பண்ணுறான்னா போய் இவர் எப்படி இன்றைக்கி சொல்கிறாருல்ல, 41 பேர் இறந்து போனதுக்கு திமுக தான் காரணம், நம்ம திமுக ஒன்றும் தவறே செய்யாத கட்சி அப்படிலாம் நான் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அதே சமயம் இந்த குற்றச்சாட்டு அழைப்பில் தான் வந்தாங்க, அதை இல்லைன்னு மடமாத்துறாருல, அது மாதிரியே தான் ஜோசப் அவுன்னு ஒரு மொட்டை தலையன் இருக்கான் லெபனானில். எப்படின்னா இஸ்ரேல் அவங்க நாட்டுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு இது ஏன் போதையும் சொல்கிறான், இருந்தாலும் பரவாயில்ல சமாதான ஒப்பந்தம் போட்டுக்குவோம் அப்படின்னு ஜோசப் அவுன், அதாவது லெபனானுடைய அதிபர் ஜோசப் அவுன் அப்படி போனவுடனே ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிலை ஏற்பட்டா, நபாத்தியால் தாக்குதல் நடத்தப்பட்டா, அதே மாதிரி அல் ஃபக்காவால் தாக்குதல் நடத்தப்பட்டா, நாங்கள் மறுபடியும் எங்களுடைய தாக்குதலை தொடங்குவோம் அப்படின்னு இன்னைக்கு ஹிஸ்புல்லா சொல்லியிருக்கிறாங்க. பதில் தரப்புக்கு பாருங்கள், இந்த போரில் ஒப்பந்தத்தை எப்படியாவது அதை கலைச்சி விட்டுறணும் எண்ணத்திலேயே இருக்காங்க இந்த இஸ்ரேல்கார பயிலுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒப்பந்தம் நெருங்க நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதனால தான் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, துருக்கி கையில் தூக்கி F-35 விமானத்தை கையில் கொடுத்து வச்சுக்கன்னு சொல்லி நெத்தனியாவை மிரட்டினார். நெத்தனியா போய் கெஞ்சினான், இல்லை கொடுத்துறாதீங்க, செஞ்சிடாதீங்க அப்படின்னு நெத்தனியா கெஞ்சினான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போட ஒவ்வொரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட இந்த 2 நாள் தாக்குதலே நின்றவுன்னா நெத்தனியாவுக்கு இதுவே ஒரு தோல்வியாம். அவன் நினைச்சது சாதிக்க முடியல, உள்நாட்டில் தனக்கு செல்வாக்கு இழந்து போயிடுச்சு.
ஏற்கனவே யாயிர் லாபிட்டும் பென்னட்டும் ஒன்றா சேர்ந்து இது 2 பேரும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க, நெத்தனியாவுடைய லிக்விட் கட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க. இவர் 2 பேரும் சேர்ந்த உடனேயே நெத்தனியாவுடைய செல்வாக்கு குறைஞ்சு போச்சு. உலக அளவில் நெத்தனியா ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கனால இன்னைக்கு இஸ்ரேல், அதாவது இந்த போர் நிறுத்தம், ஈரானும் அமெரிக்காவும் போர் நிறுத்தம்னு ஒரு அளவுக்கு இந்த தாக்குதல் மட்டுப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி அமையுது அப்படின்னு சர்வதேச அளவில் பேசிக்கிறாங்க. அதுதான் உண்மையான தகவலும் கூட. பாருங்க, இந்த சமயத்தில் கூட நெத்தனியாவுடைய மகன் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் யாயிர் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேர், அவன் என்ன பண்ணுறான்னா பேரை மாற்றிடுறாங்க. இந்த ஊரில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, தப்பு செஞ்சுட்டா விளக்க மாத்திரை அடித்து வேறு வேறு வைக்கணும்னு, அந்த மாதிரி இவங்க எல்லாருமே இந்த கோக்கு மாக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க போல. எல்லாமே 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவங்க. இந்த யாயிர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நெத்தனியாவுடைய மகன், இவன் ஃபோட்டோவை பாருங்கள், இவன் என்னுடைய பேரை யோனாட்டன் ஹான், வாயில் வர்ற மாதிரி கூட வச்சு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவன் பேரை மாற்றிக்கிறான். பேரை மாற்றிக்கிட்டு அட்ரஸ் என்ன போட்டு வச்சுருக்கான்னா PAL40 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதை ஹாரைட்ஸ் அப்படிங்கிற நியூஸ் சேனல், இஸ்ரேலுடைய நியூஸ் சேனல், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு அட்ரஸே கிடையாதுங்க. ஏன் இப்படி பேரை மாற்றினான்னா, ஒரு கெட்ட பேர் எங்கே போனாலும் யாயிர் நெத்தன்யாகு அப்படின்னு சொன்னாடு, நீ நான் நெத்தனியாவோட மகன், அட இனப்படுகொலைவாதி, உங்கள் அப்பா ஒரு கைது வாரண்ட்டுப்பா, உங்கள் அப்பா பிடிக்கப்பட வேண்டிய ஒரு வாரண்ட்டுன்னு சொல்லி சர்வதேச நீதிமன்றமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னனால பேரை மாற்றினா குற்றம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பேரை மாற்றிடுறாங்க. இப்படி இந்த பேரை மாற்றுற ஆர்டிக்கலை படித்தா இவங்க குடும்பமே ஒரு 7.5 முடிச்ச குடும்பமாக இருக்கும் போலங்க. எல்லாருமே பேரை மாற்றிருக்காங்க. யாயிர் அப்படிங்கிறது நெத்தனியாவுடைய ஒரு பையன். இன்னொரு பையனுடைய பேரை கேட்டிங்கன்னா அவுனர், அவன் பேர் அதுதாங்க அவுனர். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அபிசெக்கல்னு தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு கிட்டத்தட்ட 6,72,000 USDக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அமெரிக்காவில் ஒரு பில்டிங் வாங்கியிருக்கான். ஏன் இன்னும் சொல்ல போனால் நெத்தனியா இருக்குல்ல, நெத்தனியாங்கிற அந்த பேர் டுபாக்கூர் பேரான். அந்த ஆள் பேர் நெத்தனியா கிடையாதான், பென் நீடாய் அப்படிங்கிறதான் அந்த ஆளுடைய பேரான். 1980களில் அமெரிக்காவில் வாழ்கிறப்ப இவங்களுடைய நெத்தனியாவுடைய அப்பாவோட அப்பா, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு. அந்த ஆளுடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா பென்சியோனா. அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேரை மாற்றி அடையாளப்படுத்தி நெத்தனியாவும் தன் குடும்ப பேரை மாற்றிக்கிட்டாங்களாம். இப்போ நெத்தனியாவுன்னு சொல்கிறனால, ஐயோ நெத்தனியா புள்ள இனப்படுகொலைவாதி, அவனோட மாநாடா நீனு அப்படின்னு கேட்குறனால பேரையே இன்னைக்கு மாற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சர்வதேச அளவில் எவ்வளோ கேவலம் பாருங்களேன். இதை சொல்கிறப்ப கூட எனக்கு இந்த தமிழ் பட காமெடி ஞாபகம் வந்துச்சு. இந்த வடிவேல் கூட சொல்லுவார்ல, எல்லாரும் என்னை பேனர் குப்பான்னு கூப்பிட்றாங்க, அது ரொம்ப எனக்கு அநீதியாக இருந்துச்சு, அதனால நான் பேனர்ஜின்னு என் பேரை மாற்றினேன்னு சொல்லுவார்ல. அது மாதிரி இவங்க தன்னுடைய பேரை உலகத்தில் தன்னை குற்றவாளின்னு சொல்லிடக்கூடாது, தன் நல்லவனு காட்டிக்கணுக்காக தன்னுடைய பேரை மாற்றிருக்காங்கிற செய்தி இன்னைக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் நெத்தனியாவுக்கு மிகப்பெரிய அவமானத்தை பெற்று தந்திருக்கு. பாருங்கள், பிரிட்டனுடைய புதிதான பிரதமர் பார்ஹாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டார்மர் இருந்தார். அவர் சில காரணங்களால் தோற்று போனார். காரணம் என்னன்னா, அவங்களுடைய கட்சி பேர் தொழில் கட்சிங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா காசா மக்களுக்கு போதிய ஆதரவு அளிக்கலை. பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினா, அதாவது நாங்கள் காசா மக்களுக்கு, பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இருக்கணும்னு சொன்னாவே 14 வருஷம் சிறை தண்டனை போட்டாங்க. RAFன்னு ஒரு குழு மாதிரி வச்சு பாலஸ்தீன மக்களுக்காக, அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, போராடின மக்களுக்காக ஸ்டார்மர் மிகப்பெரிய அளவுக்கு அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதிவு பண்ணுறது, ஆயுள் தண்டனை போடுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சார். இன்றைக்கி அவர் தோற்று போயிட்டார். தோற்று போனதுக்கு காரணம் என்னென்னா, காசா மக்களுக்கு ஆதரவாக போராடிய பிரிட்டன் வாசிகளுக்கு எதிராக பல விதமான வழக்குகள் போட்டதான் காரணம் அப்படிங்கிறத பின்னாடி அந்த தொழிற்கட்சி கண்டுபிடிக்கிறாங்க. அவர் ஸ்டார்மர் ராஜினாமா பண்ணோன்னே பார்ஹாம் அவங்க பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்ற என்ன சொல்கிறான்னா, காசா மக்கள் விஷயமா நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், அந்த ஓட்டு தான், பாச நேசம் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஓட்டு தான், ஓட்டு போய் தான் பதவி போயிடுச்சு. இன்றைக்கி இடைத்தேர்தல் மாதிரி ஒரு தேர்தல் வருது. தேர்தலில் அவங்களுடைய கட்சி, தொழிற்கட்சி பின்னாடி போகுது, பசுமை கட்சிங்கிற ஒரு கட்சி முன்னாடி வருது. இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன பண்ணுறாருன்னா, இனிமேல் நாங்கள் அப்படி நடந்துக்க மாட்டோம், காசா மக்கள் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் நிற்போம், இஸ்ரேல் தெரிஞ்சிருக்கிறது இனப்படுகொலை தான் அப்படிங்கிறத சொல்லாமலே, இனப்படுகொலை சொல்லாமலே வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னைக்கு அவர் பேசியிருக்கக்கூடிய செய்தியும் சர்வதேச அளவில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்திகளில் ஒன்றா இருக்குது.
இந்த போகிற போக்கை பார்த்தா சிரியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இஸ்ரேலுக்கும் அதுமாதிரி துருக்கிக்கும் சண்டை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் அனுமானிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே தைஃபு ஏர்துவானோ இந்த சைத்தான் நெத்தன்யாவும் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், சிரியாவில் ஆட்சி அமைவதற்கு துருக்கியினுடைய மிகப்பெரிய சப்போர்ட் இருந்துச்சு. அகமது அங்கே ஆட்சி வர்றதுக்கு காரணமே துருக்கிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த பகுதியில் தொடர்ந்து கோலன் ஹைட்ஸ் உட்பட பல பகுதிகளில் டமாஸ்காஸில் பலவிதமான தாக்குதலை தொடர்ந்து நெத்தன்யாவு நடத்திக்கிட்டே இருந்தான். பல பகுதிகளை இன்னைக்கு கைப்பற்றிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு துருக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இன்னைக்கு சிரியாவில் ஒரு பேஸ் அமைக்க போகிறோம், இராணுவ பேஸ் அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி துருக்கி சொன்னோன்னே பதிலுக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறேன்னா, நானும் அங்கே ஒரு பேஸ் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எதிர்காலத்தில் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது நடந்தால் சிரியாவில் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இன்னைக்கு சர்வதேச அளவில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குஸ்தார் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு குண்டு வெடிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போகிறாங்க. என்ன பிரச்சனைனா, இவங்களுக்கு இந்த நாடு பிரச்சனைங்க. பாகிஸ்தானுடைய எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பலுஸ்தான், இந்த பலுஸ்தான் வாசிகள்ங்கிறவங்க பாகிஸ்தானுடைய எண்ணிக்கையில் பார்த்தா சொற்பமான மக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் சொல்லிக்கிற மாதிரி எங்களுக்கு இந்த பகுதி வேணும், இங்கே ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மைதான், அவங்க ஆட்சி சரியான ஆட்சின்னு யாரும் சொல்ல முடியாது. இவங்க பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க. இவன் நாட்டில் இருக்க பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. 1-2 சம்பவம் இல்லை, இன்னைக்கு 40 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு பாகிஸ்தானுடைய காவலாளர்களை கடத்திட்டே போயிட்டாங்க. பஞ்சாயத்து பண்ண போன அவங்க நாட்டுடைய காவலாளர்களை 9 பேரை கொண்டுட்டு 18 பேரை கடத்திட்டு போய் 18 பேரையும் கொண்டுட்டாங்க. இந்த டிடிபி அப்படின்னு சொல்கிற ஒரு போராளி குழுக்கள் ஒரு சிலர் சொல்கிறாங்க. பாகிஸ்தானுக்கு என்ன சொல்கிறாங்க, தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களுக்கும் அந்த டிடிபிக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்ந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு. கடந்த திங்கட்கிழமை முதல் இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. காரணம் ஒன்றும் இல்லைங்க, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி ஆட்சிக்காக சண்டை போட்டு அப்பாவி மக்கள் இறந்து போகிறாங்க பாகிஸ்தானுடைய விஷயத்தில் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பாருங்கள், ரஷ்யா ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ரோஸ்டோம் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவுடைய தயாரிப்பால் இல்லை ரஷ்யாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டால் புஷேருங்கிற அந்த அணுமின் நிலையம் ஈரானில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தோம். அந்த அணுமின் நிலையத்தில் தொடர்ந்து அதுக்கு பக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, ஈரான் சொன்னாங்க இல்லை அந்த துறைமுகம் பக்கத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு, அணுமின் நிலையம் சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு ரஷ்யா ஈரானுக்குள்ள நாங்கள் போய் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்னென்னா, செக் பண்ணுறது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பலமுறை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல, அப்போல்லாம் ஏன் போகாமல் இருந்தாங்க ரஷ்யா? அது காரணம் இல்லை. இப்போ நேட்டோவுடைய உச்சி மாநாட்டில் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் சந்திச்சுக்கிட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கிக்கு நாங்கள் நிறைய ஆயுதங்களை கொடுக்க போகிறோம், பேட்ரியாட், அதாவது தடுப்பு பேட்ரியாட்டை பற்றி கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம அந்த பேட்ரியாட் MIM-104 அதை நாங்கள் கையில் கொடுக்க போகிறோம்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ரஷ்யா ஈரானுக்குள்ள நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற செய்தி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது ட்ரம்ப்புக்கு என்னென்னா, நாங்கள் ஈரானுக்கு உதவி பண்ண போகிறோம், ஈரானுக்கு எதாவது கொடுத்தாலும் கொடுப்போம்னா முடிஞ்ச பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியாக தான் இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு போகப்படுது அப்படிங்கிறது ஜேர்னலிஸ்ட் சொல்லக்கூடிய தகவல்களில் ஒன்றுங்க. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பாருங்கள். கிட்டத்தட்ட 44 நாட்கள் இறந்து போன தன்னுடைய தகப்பனோட தன்னுடைய உறவினர்களோடு வாழ்க்கையை கழித்த ஒரு பெண்மணியுடைய செய்தி. இவங்க காசாவினுடைய பகுதிகளில் ரொம்ப இறுக்கமான ஒரு இடத்துல வாழ்ந்து வர்றாங்க. தொடர்ந்து இவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் அச்சுறுத்தல் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிசம்பர் 4, 2023 அன்னைக்கு இவங்க வீட்டில் ரொம்ப குடும்பமாக வாழ்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லக்கூடிய பெண்மணி சொல்கிறாங்க, நாங்கள் குடும்பமாக வாழ்ந்தோம். எங்கள் குடும்பத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறைய எனக்கு தம்பி இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, அது மாதிரி மாமா மாமி, இப்படி எல்லோரும் நாங்கள் ஒன்றா வாழ்ந்து வந்தோம். இஸ்ரேல் எங்கள் வீட்டை முற்றுகையிட்டாங்க. முற்றுகையிட்ட காரணத்தினால எந்த பகுதிகளெலாம் மக்கள் இருக்காங்கன்னு தெரியாங்களோ அங்கெல்லாம் குண்டு போடப்பட்டனால நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் ரொம்ப பயந்து போய் வாழ்ந்தோம். எந்த அளவுக்குனா, பயத்தினுடைய உச்சபட்சம், நாங்கள் பாத்ரூம் போனால் கூட எப்படி போவோம்னா, சத்தம் வெளியில் வராமல் தவழ்ந்து கீழே போவோம். ஏன்னா நடந்து போனால் ஷூட் பண்ணிடுவாங்க. சும்மாவே இரவு நேரத்துலேயும் பகல் நேரத்துலையும் எங்களுடைய பில்டிங்லேயும் ஜன்னலையும் ஷூட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, யாராவது கத்துனாங்கன்னா இருக்குன்னு தெரிஞ்சிடும். உடனே F-16 விமானத்தை அனுப்பி குண்டை போட்டுருவாங்க. இப்படி ஷூட் பண்ணப்போ கூட நாங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு பயத்தில் கூட எங்களுடைய குரல்களை வெளியில் வராமல் நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம். அதே மாதிரி அச்சமான சூழ்நிலை எந்த சவுண்டு வெளியில் வராமல் நாங்கள் வாழ்க்கையை கழித்தோம். ஒரு கட்டத்தில் என்ன ஏற்படுதுன்னா, இவங்க சொல்கிறாங்க, 15 டிசம்பர் 2023 அன்னைக்கு
நாங்கள் இருந்த பகுதி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வீட்டை நோக்கி பீரங்கி வண்டி அப்படியே வந்துச்சு. நாங்கள் வெளியில் வர முடியாமல் தடுத்தாங்க. உள்ளே வந்தால் எங்களை கொன்றுவாங்கன்னு பயத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னா கதவை மூடி எண்ணெய் கேனு இல்லை எண்ணெய் டின்னு மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, பெரிய டின்னு மாதிரி தெரியுது, அதை வச்சு அடைச்சோம். அதையும் மீறி எங்களுடைய வீடுகளில் நாங்கள் இருந்த சமையல் அறைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அங்கே குண்டெல்லாம் போட்டாங்க. என்னுடைய தந்தை அன்வர் 69 வயசு அவருக்கு. அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவர் ஒரு சேரில் உட்கார வச்சு அவருக்கு அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கிச்சனுடைய அந்த டோருக்கு பின்னாடி உட்கார வச்சுருந்தேன். அவரை ஷூட் பண்ணோன்னா அதே இடத்துல அவர் என் கண்ணு முன்னாடி இறந்து போனார். அதே மாதிரி என்னுடைய தங்கச்சி மகா 34 வயசு, நிறை மாத கர்ப்பிணி, அவளை சுட்டுட்டாங்க. கூட இந்த வைத்திருந்த குழந்தையும் இறந்து போச்சு. தொடர்ந்து அந்த டோரை திறக்க முடியல. அவனால் வெளியிலேருந்து கத்திக்கிட்டு டோரை திறங்கன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாரும் காயப்பட்டிருந்தாலும் என்னுடைய தம்பி 17 வயசு அகமதுங்கிறவன் எப்படியோ தவழ்ந்து போய் அந்த டோரை திறந்த உடனேயே அந்த பையனை தலையில் சுட்டு அப்படியே அவங்க சொல்கிறாங்க அப்படியே தலையில் சிதறி அந்த கண்ணு முன்னாடியே என் தம்பி இறந்து போனான். இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தோம், இப்படி சூழ்நிலை வாழ்ந்தோம். எங்களை கீழே எடுத்துகிட்டு போய் விசாரணைக்காக நடத்திட்டு இங்கே இருந்தவங்க இறந்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தப்பிச்சு போகணும் அப்படின்னு முதல்ல உத்தரவு போட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீங்கள் மேலெலாம் போகக்கூடாது, நீங்கள் வெளியெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே வீட்டுக்குள்ளே எங்களை போட்டு பூட்டிட்டு அங்கேயே எங்களை இருக்க வச்சாங்க. இறந்து போன என்னுடைய தகப்பனார், என்னுடைய தங்கச்சி, என்னுடைய தம்பி, என் தங்கச்சி வச்சிருந்த குழந்தைங்க, இவங்களோடு சேர்ந்து 44 நாட்கள் நாங்கள் அப்படியே கழித்தோம். இந்த பகுதியில் ஆள் இருக்கிறதா தெரிஞ்சால் இப்போயும் வந்து தாக்கிடுவான்னு பயத்திலேயே நாங்கள் அப்போயும் சத்தம் போடாமையே இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க 29 ஜனவரி 2024 அன்னைக்கு இந்த பகுதியில் யாரோ ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரியும் அரபு மொழி பேசுகிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நாங்கள் போர்வையை போற்றி அதுக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வர்ற ஆள் எங்களுக்கு இஸ்ரேல் நினச்சிக்கிட்டு அங்கே ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்த உடனே அவங்களாம் காசாவாசியும் தெரிஞ்சவுடனே அவங்கள எங்களை விசாரித்து எங்களுக்கு தேவையான வழியெல்லாம் செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் காலி பண்ணி போங்கன்னு சொல்லி, ஏன்னா மறுபடியும் வந்துடுவாங்க இஸ்ரேல்னு சொல்லி எங்களை அக்ஸா மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. கொடுக்கப்பட்டாலும் என் குடும்பம், என் தகப்பனாருடைய என்னுடைய தங்கச்சியினுடைய வைத்திருந்த குழந்தை எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்க. அவங்கள அடக்க முடியாமல் இறந்து போனவர்களுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய அந்த காரியங்கள் கூட செய்ய முடியாத நிலையில் எங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இன்ன வரைக்கும் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த காசாவாசிகள் சொல்கிறாங்க. உண்மையிலே சிந்திச்சு பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருக்குது. எவ்வளவு செய்திகளை பரப்பக்கூடிய நம்ம வீணான விளையாட்டான காமெடியான செய்திகளை பார்த்து நண்பருக்கு ஷேர் பண்ணுற நம்ம இந்த மக்களுடைய வலியும் வேதனையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு புரிந்து இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.